ஸோ ரெசிஸ்டர்ஸ் பார்த்துட்டோம் கரெக்டா. இந்த ரெசிஸ்டர்ஸ் சார் ரெசிஸ்டர்ஸ்க்கு வேல்யூ கொடுக்குறீங்களே சார், 100 ஓம், 1000 ஓம்ஸ், 150 ஓம்ஸ் அப்பெல்லாம் கொடுக்குறீங்களா சார்? எப்படி சார் இதை கொடுக்குறீங்க? எப்படி கொடுக்குறீங்க? ரெசிஸ்டர்ஸோட யூனிட் ஓம்ன்றது எனக்கு தெரியும் சரிங்களா. எப்படி சார் இதெல்லாம் கொடுக்குறீங்க? எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த ரெசிஸ்டர்ஸ் இந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ இந்த ரெசிஸ்டர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கலர் ரிப்பன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு நம்பரை டெனோட் பண்ணுது. புரிஞ்சுங்களா? சிலது வந்து மல்டிப்ளேயர் டெசிமல் மல்டிப்ளேயர் டெனோட் பண்ணுது. சிலது வந்துட்டு டாலரன்ஸ் மெட்டாலிக் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டை டெனோட் பண்ணுது. இந்த ஒவ்வொரு கலரும் ஒவ்வொன்று டெனோட் பண்ணுது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கலர் ஓகே எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம இதை ரீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கலர் எதை டெனோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டை டெனோட் பண்ணுது. சார் இந்த டிஜிட்லாம் எப்படி சார் கொடுக்குறீங்க பார்க்கலாம் பாருங்க. செகண்ட் கலர் செகண்ட் டிஜிட்டை டெனோட் பண்ணுது. தேர்ட் கலர் டெசிமல் மல்டிப்ளையரை டெனோட் பண்ணுது. ஃபோர்த் கலர் பார்த்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ் மெட்டாலிக் பேண்டை டெனோட் பண்ணுது. புரிஞ்சுங்களா? ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க. ரெட் அப்படிங்கிறது 2 டெனோட் பண்ணுது. கிரீன் அப்படிங்கிறது 5 டெனோட் பண்ணுது. ரெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 2 ஸோ இந்த இடத்துல 10⁻2 டெனோட் பண்ணுது. கோல்டு அப்படிங்கிறது டாலரன்ஸ் எவ்வளவு டாலரேட் பண்ணும். ஓகே கோல்டு அதாவது லாஸ்ட் ஃபோர்த் கலர் வந்து எனக்கு எதை டெனோட் பண்ணுன்னா அதோட டாலரன்ஸை டெனோட் பண்ணும். ஸோ இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பிளஸ் ஆர் மைனஸா இருக்கலாம். ஸோ அது வந்து என்னவா இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸா இருக்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகே இப்போ கலர் கோடிங் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் இருக்கு, அடுத்து ப்ரௌன் இருக்கு, ரெட், ஆரஞ்சு, yellow, கிரீன், ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட், கோல்ட், சில்வர். ஓகே ஸோ பிளாக்கோட நம்பர் பாத்தீங்கன்னா 0, மல்டிப்ளையர் பாத்தீங்க அப்படின்னா 1, ப்ரௌனோட பாத்தீங்கன்னா 1 10⁻1 இருக்கு. கோல்டு, சில்வர் அண்ட் கலர்லெஸ்க்கு மட்டும் 5%, 10%, 20%. இது பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. சார் இது எப்படி சார் நான் ரிமெம்பர் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு பாருங்க. பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேவ் a very good wife wearing gold, silver and necklace. ஓகே சோ இதோட ஃபர்ஸ்ட் டர்ம்ஸ் வந்து எடுத்துக்கோங்களேன். பிபி ராய். ஓகே சோ பி அப்படிங்கிறது பிளாக் டெனோட் பண்ணுது, பி அப்படிங்கிறது பிரவுன் டெனோட் பண்ணுது, ஆர் அப்படிங்கிறது ரெட். சோ இது எல்லாமே ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக். கிளியர்? சோ இப்போ அடுத்து போலாம் பாருங்க. ஓகே சோ டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சார் இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றத நீங்க சொன்னீங்க. ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல் அப்படின்னு சொன்னீங்க. ஆல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்றத சொன்னீங்க. 3 விஷயம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வேற எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. சார் டெம்பரேச்சரை பொறுத்தாம ரெசிஸ்டன்ஸ் மாறும் அப்படின்னு கேட்டா ஆமா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. அப்ப 3 விஷயம் பார்த்தேன், கண்டக்டர், செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். கரெக்ட்டுங்களா? அப்ப கண்டக்டர்ல டெம்பரேச்சர் மாத்துறதுனால என்ன மாதிரி விளைவுகள் வந்து ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க. the resistivity of a conductor increases with increase in temperature. புரிஞ்சா? அப்ப கண்டக்டர்ல நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு ரெசிஸ்டிவிட்டி ரோ அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகுது, ரோ அப்படிங்கிறது எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சா? அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். கரெக்டா? அப்போ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகும். புரிஞ்சுங்களா? ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இஸ் மோர் ஃப்ரீக்வென்ட் கொலிஷன் அண்ட் ஹென்ஸ். ஸோ பேசிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, ஏன் இந்த கண்டக்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? ஓகே இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல நீங்கலாம் இருக்கீங்க. இப்போ நான் வந்து கிளாஸை வந்து கொஞ்சம் சூடுபடுத்திக்கிட்டே இருக்கேன். ஓகே நார்மலா கிளாஸ்ல இருக்கும்போது வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் அப்படியே உட்காந்துருப்பீங்க. இப்போ கிளாஸ்ல எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுது. டெம்பரேச்சர் அதிகமான என்ன ஆகும்? வேர்க்கும் சார், வேர்க்கும். கரெக்டா? அப்போ வேர்க்கணும்னா வேர்த்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அங்கே எங்கே போயிட்டு இருப்பேன். கரெக்டா? ஒரு இடத்துல என்னால் உட்கார முடியாது. கரெக்டா? ஸோ சேம் திங் கண்டக்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா உள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்குமா. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ்ல இந்த கண்டக்டரோட நான் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது, இந்த கண்டக்டரோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது உள்ள இருக்க எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். விச் மீன்ஸ் அதோட கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது கெயின் ஆகும். அப்போ கைனடிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், நிறைய கொலிஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ நிறைய கொலிஷன்ஸ் நடக்கிறதுனால ப்ராப்பரான கரண்ட் ஃப்ளோ வந்து அந்த இடத்துல இருக்காது. ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதான் ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. ரோ டி வில் பி ஈக்குவல் டு ஓகே ரோ டி வில் பி ஈக்குவல் டு ரோ நாட் இன்டூ 1 பிளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இப்படின்னா என்ன சார்? இப்போ ரோ டி அப்படிங்கிறது இஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் அட் T°C. டி அப்படின்ற ஒரு டெம்பரேச்சர் எடுத்திருக்கேன். இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல எனக்கு ரெசிஸ்டிவிட்டி என்னவா இருக்கு அப்படின்றத நான் மெஷர் பண்ணும். கரெக்டா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 130°C அந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அதை நான் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. புரிஞ்சுங்களா? அப்போ ரோ டி இஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் அட் Celsius. சரி சார், அப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நார்மலா உங்களுக்கு எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி இருக்குன்றது தெரியணுமா? அதை நான் ரோ நாட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் அட் சம் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்.
ஒரு ரெஃபரன்ஸ் நார்மலா இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு எனக்கு ரெசிஸ்டிவிட்டி இவ்வளோ இருக்குன்றது எனக்கு தெரியும். கரெக்டா? அதை தான் நான் ரெஃபரன்ஸா வச்சுக்கிறேன். அப்ப அதை தான் நான் ரோ நாட்டா வச்சுக்கிறேன். டி நாட் அப்படிங்கிறது எனக்கு அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர். டி டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நார்மல் டி அப்படிங்கிறது எனக்கு எதை டினோட் பண்ணுது? நான் எதுக்கு எந்த டெம்பரேச்சருக்கு நான் ரெசிஸ்டிவிட்டியை கண்டுபிடிக்கணுமோ அந்த டெம்பரேச்சரை டினோட் பண்ணுது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு ஃபார்முலா கிடைக்குதா? ரோ டி வில் பி ஈக்குவல் டு ரோ நாட். ஸோ இந்த ரோ டீன்றது என்னன்னு தெரிஞ்சிச்சு, ரோ நாட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சு, டி என்னன்னு தெரிஞ்சிச்சு, டி நாட் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டா? ஸோ இதை நான் இந்த டி நாட்டை நான் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ரோ டி மைனஸ் ரோ நாட் வில் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா ரோ நாட் இன்டு டி மைனஸ் டி நாட்னு கிடைக்குமா? சரியா சார்? நான் ஆல்ஃபாவை இங்கே வச்சுக்கிறேன் சார். ஆல்ஃபாவை நான் இங்கே வச்சுக்கிறேன். இதை நான் டினாமினேஷன் கொண்டு வந்துடுறேன். அப்போ ஆல்ஃபா வில் பி ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் பை ரோ நாட் இன்டு டி மைனஸ் டி நாட்னு வருமா? இந்த ரோ டி மைனஸ் ரோ நாட் அப்படிங்கிறது எனக்கு சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டியை குறிக்குதா? அப்போ சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டியை நான் டெல்டா ரோ அப்படின்னு வச்சுக்கிறேன். சார் இந்த இடத்துல டி மைனஸ் டி நாட் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் குறிக்குதா? அதாவது இந்த டெம்பரேச்சர்லேருந்து இந்த டெம்பரேச்சர் மாறும்போது எனக்கு எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி மாறுது. சரிங்களா? அப்படிங்கிறத நான் டி மைனஸ் டி நாட் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ ரோ நாட் இன்டு delta T, which is change in temperature. அப்ப alpha is equal to delta rho by rho naught delta T. Sir, இந்த alpha என்ன சார்? Alpha is nothing but temperature coefficient of resistivity ன்னு சொல்லுவாங்க. அதான் என்ன temperature coefficient of resistivity? தமிழ்ல அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. கடத்திகளுக்கான மின்தடை வெப்பநிலை எண். ஸோ இது பேசிக்கா ஒரு எண் சார். இது இந்த எண் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா it is defined as a ratio of increase in resistivity per degree rise in temperature to the resistivity at T0. ஒரு ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் நான் எடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் நான் அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? இப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன். எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றேன்? ஒரு டிகிரி. ஓகே, அப்போ per டிகிரி செல்சியஸுக்கு எனக்கு ரெசிஸ்டிவிட்டி எப்படி மாறுது? per டிகிரி செல்சியஸுக்கு எனக்கு ரெசிஸ்டிவிட்டி எவ்வளவு மாறுது அப்படின்றது தான் இந்த ஆல்பா. ஸோ இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, அதாவது கடத்திகளுக்கான மின்தடை வெப்பநிலை எண் அப்படிங்கிறது. புரிஞ்சுங்களா? சரியா? சரி, ஓகே சார். கண்டக்டர்ல பார்த்துட்டீங்க. எனக்கு இன்சுலேட்டர்ல என்ன ஆகுது? இன்சுலேட்டர்ல அப்படியே ஆப்போசிட் சார். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது எனக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும் சார். ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆனா எனக்கு என்ன சார் ஆகும்? அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கும். செமிகண்டக்டர்ல என்ன சார் நடக்குது? செமிகண்டக்டர்லயும் அதே விஷயம் தான் நடக்குது. டெம்பரேச்சர் அதிகம் பண்றேன், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது, ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகுது. டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறேன், ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகுது. எப்படி சார்? இப்போ பார்க்கலாம் பாருங்க. இன் திஸ் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். புரிஞ்சுங்களா? ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஏன்? as the temperature increases more electrons will be liberated from their atoms. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த ஆட்டம்ஸ்ல இருந்து வெளியில லிபரேட் ஆகும். ஓகேவா? the magnitude of temperature coefficient of resistivity is often quite large for a semiconducting material. புரிஞ்சுங்களா? சிம்பிளான விஷயம். என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டக்டர்ல பார்க்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் அங்கேயும் ஓடி 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 என்ன ஆகுது? பொல்யூஷன்ஸ் அதிகமாக நடந்தால் அந்த இடத்துல கரண்ட் சரியாகவே பாஸ் ஆக மாட்டேது. ஓகே, ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகம் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி கம்மியாயிருது. டெம்பரேச்சர் அதிகம் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி கம்மியாயிருது. ஏன் கம்மியாகுது சார்? ஏன் கம்மியாகுது அப்படின்னா நான் டெம்பரேச்சர் அதிகம் பண்ண ஆட்டம்ஸ்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகும். அப்ப லிபரேட் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா? அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனாதான் எனக்கு கரண்ட் கிடைக்கும். ஆமா சார், கரண்ட் கிடைக்கும். அதனாலதான் எனக்கு என்ன சொல்றாங்க? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். எதுல? செமிகண்டக்டர்லயும் இன்சுலேட்டர்லயும். அதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப் கொடுத்துருவாங்க பாருங்க. இந்த கிராஃப் வந்துட்டு எதை டினோட் பண்ணுது? செமிகண்டக்டர்ல ரெசிஸ்டிவிட்டி எந்த மாதிரி வந்து மாறும் அப்படின்றத டினோட் பண்ணுது. சார் இன்னுமே வந்து எனக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகல சார். ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? என்ன ஃபார்முலா பார்த்தோம் சார்? கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு n e ஸ்கொயர் டவ் பை m அப்படின்ற ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? ஆமா சார், பார்த்தோமே சார். இதோட ரெசிப்ரோக்கல் தானே சார் ரெசிஸ்டிவிட்டி? நீங்க ஆமா சார், இதோட ரெசிப்ரோக்கல் தான் ரெசிஸ்டிவிட்டின்னு சொன்னீங்களா சார்? ஆமா சொன்னேன். ஆமா, இப்போ 1 பை சிக்மா அதை நான் என்னன்னு எழுதிக்கிறேன்? ரோன்னு எழுதிக்கிறேன். which will be equal to m n e ஸ்கொயர் டவ் அப்படின்னு போட்டுக்கிறேன். சார் இந்த இடத்துல கிளியரா பார்த்தீங்க அப்படின்னா என்னன்றது இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து குறிக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ரெசிஸ்டிவிட்டி ஓகே இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி சார், ரெசிஸ்டிவிட்டி என்னுக்கு எப்படி சார் இருக்கு?
n ரெசிஸ்டிவிட்டிக்கு எப்படி சார் இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனக்கு அதிகமாகும் போது ரெசிஸ்டிவிட்டி கம்மியாயிரும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும் போது ரெசிஸ்டிவிட்டி கம்மியாயிரும். அப்ப செமிகண்டக்டர்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுது. லிபரேட் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுது. அப்ப அதிகமாகும் போது ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகுது. ரெசிஸ்டிவிட்டி கம்மியாச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கும். புரிஞ்சா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. The resistivity of a material is inversely proportional to the number density of the electrons. Number density of the electrons. இந்த இடத்துல அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. Inversely proportional to the average time between the collisions. புரிஞ்சுங்களா? average time between the collisions. collisions நம்ம பார்த்தோமா? அப்ப collisions அப்படின்றது பார்த்தோமா? எலக்ட்ரான்ஸ் வந்து அடுத்தடுத்த எலக்ட்ரான்ஸ்ல எனக்கு கொலைட் ஆகிற அந்த ஆவரேஜ் டைம், அதை தான் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு நான் வந்து என்னன்னு சொல்றேன்? tau அப்படின்னு வந்து சொல்றேன். புரிஞ்சுங்களா? அப்போ rho is inversely proportional. Okay, rho is inversely proportional, or else n is inversely proportional to rho and it is inversely proportional to tau அப்படின்னு வந்து நான் சொல்றேன். அப்ப inversely proportionalனா நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, நம்பர் டென்சிட்டி அதிகமாச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும். புரிஞ்சுங்களா? சிம்பிளான விஷயம். அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ஓகே, எனர்ஜி அண்ட் பவர் என்ன எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். சார் எனர்ஜினா என்ன தெரியுமில? கரெக்டா? இப்போ என் கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி தேவை. கரெக்டா? ஓகே, நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு அது ஒரு ஆற்றல். கரெக்டா? அதான் வந்து எனர்ஜி அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன். அப்போ எனர்ஜி எனக்கு வேணும். கரெக்டா? எதுக்கு எனர்ஜி வேணும்? சார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, கிளாஸ் கவனிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே எனக்கு எனர்ஜி வேணும். ஓகே, இந்த எனர்ஜி நான் எப்படி சார் எடுத்துக்கிறேன்? இந்த எனர்ஜியை நான் ஃபுட் மூலியமா எடுத்துக்கிறேன் சார். சாப்பிட்றேன், எனர்ஜி கிடைக்குது அப்படின்றத எடுத்துக்கிறேன். அப்போ இந்த எனர்ஜி அண்ட் பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். சார் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எனர்ஜி இருக்கா? சார் எப்படி எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேட்டரி ஆர்எல்ஸ் ஒரு செல்லை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் சார். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த செல் எனர்ஜி கொடுக்குது. எப்படி சார் செல் எனர்ஜி கொடுக்குது? சார் செல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கே சார், உள்ள அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கருப்பு கருப்பா இருக்குமே சார். ஸோ உள்ள என்ன சார் இருக்கு? கெமிக்கல்ஸ் இருக்கு. அப்போ உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட். அப்ப கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்ப ஒரு வேதி ஆற்றல் மின்னாற்றலாக அந்த இடத்துல மாறுகிறது. புரிஞ்சுங்களா? அப்ப எலக்ட்ரிக்கல் பவர் P is a rate at which the electrical potential energy is delivered. அப்ப எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது என்னது? ரேட் at which the potential energy is delivered. சார் இன்னும் புரியலையே? இப்ப பாருங்க, புரியும் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ் நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் சார். ஒரு சர்க்யூட்ல குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ். இப்போ இந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது? ஒரே ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டிகல் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சர்க்யூட்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிகல் A அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த A அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து B அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போகுது. which means நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகுது. அப்ப நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும்போது there is a gain in potential energy. potential energy ஆகுதுப்பா, கெயின் ஆகுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு கெயின் ஆகுது. சார் எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் ஆகுது? அப்ப du அப்படின்றது கெயின் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? இன்டு du is equal to v into dq அப்படிங்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கெயின் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ கெயின் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. புரிஞ்சா? சரி, ஓகே சார். இப்படியே போயிட்டு இருக்கு சார். இப்படி வருது சார். இந்த இடத்துல ரெசிஸ்டர் இருக்கா? ஆமா சார், ரெசிஸ்டர் இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த பர்டிகுலர் எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை லாஸ் பண்ணுது. புரிஞ்சா? எனர்ஜியை லாஸ் பண்ணுது. அப்போ இதுல இருந்து எனர்ஜி வாங்கிட்டு வருது, இங்க வந்தோடனே எனர்ஜியை லாஸ் பண்ணிடுது. அப்ப லாஸ் பண்ற எனர்ஜி எவ்வளோ? அதே தான், சேம் எனர்ஜி லாஸ் ஆயிடுது. அப்ப மறுபடியும் இந்த இடத்துக்கு வருது சார். டில இருந்து மறுபடியும் வருது சார். டில இருந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வருது. எனர்ஜி கெயின் பண்ணுது, மறுபடியும் போகுது. ஸோ அப்ப அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கா? அப்ப பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பவர் இஸ் basically the amount of energy being used per second. அப்போ ஒரு செகண்டுக்கு எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி யூஸ் ஆகுது? எது சார் யூஸ் பண்ணுது? அப்படின்னா எந்த காம்பனன்ட்டை நான் அதுல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த காம்பனன்ட் எவ்வளவு ஃபாஸ்டா அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல எனர்ஜி கொடுக்குற சோர்ஸ் எது சார்? பேட்டரி ஆர்எல்ஸ் செல் ஆர்எல்ஸ் கரண்ட் பிளக்ல கொடுக்குறேன். அப்படின்ற போது இந்த பவர் அப்படிங்கிறது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணப்படுகிறது, எவ்வளவுக்கு? per second. புரிஞ்சுங்களா? அப்ப பவர் இஸ் நத்திங் பட் rate at which the electrical potential energy is delivered. electrical potential energy
என்ன ரேட்ல டெலிவர் ஆகுது which is du by dt அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுங்களா? அப்போ p will be equal to du by dt. அப்ப இந்த du க்கு பதிலா நான் எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? இந்த பர்టిక్యులர் ஃபார்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ du பதிலா நான் எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன்? v into dq அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் by dt அப்படின்னு வந்துரும். புரிஞ்சுங்களா? சார் இந்த dq by dt நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆமா, I is equal to dq by dt அப்படிங்கறது எனக்கு தெரியுங்களா? தெரியுங்களா? அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? p is equal to v into I அப்படின்னு போட்டுக்கலாம். சோ இதுதான் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் is equal to v into I. சரிங்களா? சார் இந்த பவர் v into I மட்டும் தான் எழுத முடியுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா எனக்கு என்ன தெரியும்? சார் ஓம்ஸ் லா படி ஓம்ஸ் லாவின் படி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா v is equal to IR, I is equal to v by R அப்படின்றது எனக்கு தெரியுமா? ஓகே, இப்போ நான் இதெல்லாம் கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ற பாருங்க. இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? சார் p is equal to v க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? IR into I அப்படின்னு இருக்குமா? அப்ப IR into I எனக்கு என்ன கிடைக்கும்? I square R அப்படின்னு கிடைக்கும். So this is power. So இதுவும் பவர் தான். p is equal to v க்கு பதிலா முன்னாடி IR ன்னு போட்டுருந்தேன்னா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா v அப்படியே வச்சுட்டு I க்கு பதிலா v by R போடுறேன். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? v square by R அப்படின்னு எழுதலாமா? அப்போ p is equal to v square by R. புரிஞ்சுங்களா? அப்போ மூணு ஃபார்மேட்ல பவர் எழுதலாம். என்னென்ன ஃபார்மேட்ல? p is equal to vi, p is equal to I square R, p is equal to v square by R. ஸோ இது மூணுமே பவர் டினோட் பண்ணுது. கொஸ்டின்ல எது கேட்குறாங்க, எது கொடுத்துருக்காங்கன்றதை பேஸ் பண்ணி நான் இந்த ஃபார்முலாஸை நான் யூஸ் பண்ணுவேன். புரிஞ்சுங்களா? தேங்க்யூ.